அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் அளக்கும் கருவிகள், வெட்டும் கருவிகள், குறடுகள், டைசெட்கள், ஸ்க்ரூ டிரைவர்கள் மற்றும் வாஷர்கள் போன்ற பல்வேறு கைக்கருவிகளை பயன்படுத்தி அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவற்றை பராமரிக்க கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் கீழே உள்ளவற்றை செய்ய முடியும். பணியிடத்தில் அளவிடும் கருவிகளை வைத்து தேவையான நீளத்தை அளவிடவும், வெட்டும் கருவிகளை திறமையாக பயன்படுத்தவும், சரி செய்யக்கூடிய குறடு, நீர் பம்ப், இடுக்கி மற்றும் குழாய் குறடு ஆகியவற்றை பயன்படுத்தவும், குழாய்களில் வெளிப்புற நூல்களை வெட்டுவதற்கு ராட் செட், டை செட்டை பயன்படுத்தவும், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், வாஷர் மற்றும் ஸ்பேனர் பயன்படுத்தவும், பிளம்பர் கைக்கருவிகளின் முக்கியத்துவம், அவற்றின் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை புரிந்து கொள்ளுங்கள். இதை செய்ய தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ஸ்டீல் ரூல் 1, ஸ்டீல் டேப் 1, 4 மடங்கு பெட்டி மர உடன் ரூல் 1, ராவல் ஜம்பர் 1, நீர் பம்ப் இடுக்கி 1, அட்ஜஸ்டபிள் ரிஞ்ச் 1, பைப் ரிஞ்ச் 1, அக்ஸவ் பிரேம் மற்றும் பிளேட், ராட் செட், டை செட் 1, ஸ்க்ரூ டிரைவர், தேவைக்கேற்ற வாஷர்ஸ், ஸ்பேனர்ஸ். அளவிடும் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது? ஸ்டீல் ரூல். அளவிடப்படும் பொருளின் குறுக்கே ஸ்டீல் ரூல் நேராக வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். பணியிடத்தில் ஸ்டீல் ரூல் வைத்து கொடுக்கப்பட்ட பரிமாணத்தை அளவிடவும். தேவையான நீளத்தை குறிக்கவும். பாதுகாப்பு. ஸ்டீல் ரூல் ஒரு ஸ்கிராப்பர், ஸ்க்ரூ டிரைவர் அல்லது பிரே பாய் பயன்படுத்த வேண்டாம். ஸ்டீல் டேப்பை அதன் கேஸிலிருந்து மெதுவாக இழுத்து தொடக்க புள்ளியிலிருந்து விரும்பிய நீளத்திற்கு வழிகாட்டவும். கொடுக்கப்பட்ட பரிமாணங்களின்படி அளவிடவும். அளவிடப்பட்ட பகுதியை குறிக்கவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு சுத்தமான பஞ்சு இல்லாத துணியால் டேப்பை துடைக்கவும். மின் சாதனங்களை சுற்றி வேலை செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்கள். டேப்பை மெதுவாக பின்வாங்கவும். பவர் போல் போசுடன் ரூல். மடிப்பு ரூல் குறுகிய மற்றும் நீண்ட தூரங்களை அளவிடுவதற்கு எளிது. நீங்கள் சிறிய ஒன்றை அளவிட வேண்டும் என்றால் ஆட்சியாளரின் ஒரு பகுதியை மட்டும் திறக்கவும். பணியிடத்தில் கொடுக்கப்பட்ட பரிமாணத்தை அளவிட பவர் போல் போசுடன் விதியை வைக்கவும். அளவிடப்பட்ட பகுதியை குறிக்கவும். உயரமான அல்லது தொலைவில் உள்ள ஒன்றை நீங்கள் அளவிட வேண்டியிருக்கும் போது மடிப்பு ரூல்கள் நன்றாக வேலை செய்யும். நீங்கள் ஆட்சியாளரை ஒரு முக்கோணமாக அல்லது வேறு ஏதேனும் ஒரு கோணத்தில் வளைத்து ஒரு வீடு அல்லது பாலத்தின் கோணத்தை தோராயமாக கணக்கிட பயன்படுத்தலாம். இணையான கோடுகளை வரைவதற்கு உதவ மடிப்பு விதியை 4 இன்ச் வடிவத்திலும் மடிக்கலாம். பாதுகாப்பு. ஆட்சியாளரின் கூர்மையான முனைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். வெட்டுக்களை தவிர்க்க கவனமாக கையாளவும். பணி 2, ரால் ஜம்பரை பயன்படுத்துதல். தேவையான கோணத்தில் ரால் ஜம்பரை பிடிக்கவும். சுவர் அல்லது கான்கிரீட்டில் ஒரு துளை செய்ய குறிக்கப்பட்ட பகுதியில் வைக்கவும். ரால் ஜம்பரின் மேல் ஒரு சுத்தியலால் தாக்கவும். ரால் ஜம்பரை அடிக்கடி சுழற்றுங்கள். தேவையான ஆழத்திற்கு ஒரு துளை செய்யுங்கள். சில பாதுகாப்பு புள்ளிகள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் கண்களை குப்பைகளில் இருந்து பாதுகாக்க எப்போதும் பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது கேக்கிள்ஸ்களை அணியுங்கள். கருவியை கையாளும் போது வெட்டுக்கள் மற்றும் சிராய்ப்புகளை தடுக்க கையுறைகளை பயன்படுத்தவும். பணி 3, நீர் பம்ப் பில்லரை எவ்வாறு பயன்படுத்துவது? பனிப்பகுதியை தாடைகளால் பிடிக்கவும். வாட்டர் பம்ப் பில்லர் மீது உறுதியான பிடியை பயன்படுத்தவும். மென்மையான வேலை பொருளின் மீது இறுக்கமாகவும் பற்களை தளர்த்தவும். ஸ்பிண்டில் போன்ற வட்டமான பொருட்களுடன் வேலை செய்யுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள். உங்கள் விரல்களை ஜாப்ஸ்களிலிருந்து விலக்கி உறுதியான பிடியை பயன்படுத்தி பிளாயரை பிடிக்கவும். பிங்சிங் தடுக்க ஜாப்ஸ்களின் பாதையில் நேரடியாக உங்கள் கையை வைப்பதை தவிர்க்கவும். சரி செய்யக்கூடிய ரிஞ்ச் எவ்வாறு பயன்படுத்துவது? பைப்களின் இன்செர்ட் பெட்டியில் சரி செய்யக்கூடிய ரிஞ்ச் வைக்கவும். நட்டை இறுக்க அல்லது தளர்த்த பிடி மற்றும் வேலை. கைப்பம்ப் பாகங்களை அகற்ற இதை பயன்படுத்தவும். உறிஞ்சும் குழாயில் பிளேஞ்ச், போல்ட் மற்றும் நட்களை இணைக்க இதை பயன்படுத்தவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள். சுத்தியல் அல்லது வேறு கருவியால் ரிஞ்ச்களை ஒருபோதும் அடிக்காதீர்கள். அதை அடித்தால் ரிஞ்ச் உடைந்து காயம் ஏற்படலாம். குழாய் ரிஞ்ச் எவ்வாறு பயன்படுத்துவது? குழாய் ரிஞ்ச் சுற்றுப்பொருள்கள் மற்றும் குழாய்கள் மற்றும் பொருத்துதல்கள் மீது வைக்கவும். நன்றாக பிடித்து குழாயை தகர்த்தெறிய அல்லது பொருத்துதல்களுடன் இணைக்கவும். குழாய் அல்லது பொருத்துதல்களின் அளவுக்கேற்ப சரியான அளவிலான குழாய் ரிஞ்ச் பயன்படுத்தவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள். பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது கோக்ஸ்லெஸ்களை அணிந்து உங்கள் கண்களை பாதுகாக்கவும். பைப் ரிஞ்ச்கள் வழுக்கி கண்ணில் பட்டால் கண்ணில் காயம் ஏற்படும். ஆக்ஸா ஃப்ரேம் மற்றும் பிளேட்டை எவ்வாறு பயன்படுத்துவது? அடுக்கு மற்றும் குழாய்களை வெட்டுவதற்கு ஆக்ஸாவை பயன்படுத்தவும். ஒரு நிலையான நீளத்திற்கு ஒரு நிலையான ஆக்ஸாவை பயன்படுத்தவும்.
வெவ்வேறு நீளங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஆக்சாவை பயன்படுத்தவும். பெரிய விட்டம் கொண்ட குழாய்கள் மற்றும் குழாய்களை வெட்ட ஆழமான வெட்டு பயன்படுத்தவும். வெட்டும் பனிப்பகுதிக்கு ஏற்ப சரியான பிட்ச் பிளேடுகளை தேர்ந்தெடுக்கவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள்: பயன்படுத்துவதற்கு முன் பிளேட் சேதம் அல்லது தேய்மானம் உள்ளதா என சரிபார்க்கவும். சேதமடைந்து கத்தி பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை சமரசம் செய்யலாம். பிளேட் தேய்ந்து போனால் அதை புதிதாக மாற்றவும். ராட்செட் டை செட்டை எவ்வாறு பயன்படுத்துவது? குழாயின் அளவிற்கு ஏற்ப டையை தேர்ந்தெடுக்கவும். டைஸ் டை ஸ்டாக்கில் வைக்கவும். பைப் முனையில் டை செட்டை வைத்து பைப் வைஸில் உறுதியாக பிடிக்கவும். குழாய் முனையில் வெளிப்புற நூல்களை வெட்டுவதற்கு கடிகார திசையில் சுழற்றவும். ராட்செட் டி ஸ்டாக்கின் கியரை மாற்றுவதன் மூலம் செயலை மாற்றவும். பின்னர் திரிக்கப்பட்ட பொருத்துதல்களை பயன்படுத்தி நூல்களை சரிபார்க்கவும். நூல்களை வெட்டும் போது மசகு எண்ணெய் அடிக்கடி பயன்படுத்தவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள்: இறந்தவர் சிக்கிக் கொண்டாலோ அல்லது எதிர்ப்பை எதிர்கொண்டாலோ அதை விடுவிப்பதற்காக ராட்செட்டை சிறிதாக மாற்றவும். அதை கட்டாயப்படுத்துவது நூல்கள் அல்லது கருவியை சேதப்படுத்தும். பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது கண்ணாடிகள் மூலம் உங்கள் கண்களை பாதுகாக்கவும். த்ரெடிங்கின் போது உலோக சேவிங்ஸ் அல்லது குப்பைகள் பறக்கலாம். சகிரேவ் டிரைவர்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது? செங்கல் சுவரில் திருகுகளை செலுத்த பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை பயன்படுத்தவும். விரைவாகவும் எளிதாகவும் திருகுவதற்கு ராட்செட்டை பயன்படுத்தவும். ஸ்டார் ஹெட் மற்றும் பிளாட் ஹெட் ஸ்க்ரூ கொண்ட ரிவர்சபிள் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள்: ஸ்க்ரூ டிரைவர் கைப்பிடியை ஒருபோதும் சுத்த வேண்டாம், ஏனெனில் அது கைப்பிடியை சேதப்படுத்தும் மற்றும் அதன் பயன்பாட்டினை பாதிக்கும். மின்வேலைக்கு மின்சார அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கைப்பிடியுடன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். விளிம்புகளை இறுக்குவதற்கு போல் மற்றும் நட்டுக்கு இடையில் வாஷர்களை வைக்கவும். இரண்டு உலோக பொருட்களின் பல்வேறு பூட்டுதல் செயல்பாடுகளுக்கு துவைப்பிகளை வைக்கவும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள்: வாஷர் போல் அல்லது ஸ்க்ரூவை சுற்றி இறுக்கமாக பொருத்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். உள்விட்டம் நிர்ணயித்தலை விட சற்று பெரியதாக இருக்க வேண்டும். இது மிகவும் பெரியதாகவோ அல்லது மிகச் சிறியதாகவோ இருந்தால் அது அதன் செயல்திறனை பாதிக்கலாம். ஸ்பேனர்களை எவ்வாறு பயன்படுத்துவது? நட்களை பூட்டுவதற்கான ஸ்பேனரின் சரியான அளவை தேர்ந்தெடுக்கவும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒற்றை முனையை பயன்படுத்தவும். இரண்டு வெவ்வேறு அளவிலான நட்களை இறுக்குவதற்கு இரட்டை முனை ஸ்பேனரை பயன்படுத்தவும். தடையுள்ள இடத்தில் போல் மற்றும் நட்களை இறுக்கும் போது உறுதியான பிடிக்காக ஒரு மோதிர முனையை பயன்படுத்தவும். மேலும் நீண்ட கைப்பிடி தேவைப்படும். நினைவில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு புள்ளிகள்: ஸ்பேனரை தள்ளுவதை தவிர்க்கவும். அவை முறுக்கு விசையை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் தள்ளவில்லை. ஒரு குறடு தள்ளினால் அது உடைந்துவிடும், எனவே தள்ளுவதற்கு பதிலாக அதை எப்போதும் திருப்புங்கள். பொதுவான பிளம்பர் கை கருவிகளுக்கான பராமரிப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள். ஸ்டீல் டேப். ஸ்டீல் டேப் முடிவை ஒருபோதும் மடிக்கவோ வளைக்கவோ கூடாது. பயன்படுத்திய பிறகு டேப்பை உலர்த்தி துடைக்க வேண்டும். ராவல் ஜம்பர். அடிக்கும் போது அடிக்கடி சுழற்ற வேண்டும். அதில் ஒட்டியிருக்கும் பொருட்களை நீக்க அடிக்கடி இடைவெளியில் வெளியே எடுக்க வேண்டும். அக்ஸவ் ஃப்ரேம். அக்ஸவ் ஃப்ரேமுடன் பிளேட் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பிறகும் குப்பைகளை அகற்றுவதற்கு நன்கு சுத்தம் செய்யவும். பிளாட் கோப்பு. இது ஒரு வேலை நிறுத்தம் செய்யும் கருவியாக பயன்படுத்தப்படக்கூடாது. பயன்படுத்திய பிறகு சில்லுகளை அகற்றுவோம். சிசில் காலத் பிளாட். காளான் தலை கொண்ட உளி பயன்படுத்த வேண்டாம். உளிகளை கிடைமட்டமாக பயன்படுத்தும் போது சுத்தியலால் அடிக்காதீர்கள். ஸ்க்ரூ டிரைவர். திருகு தலையில் நுனியை சரியாக பொருத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும், உளியாக பயன்படுத்தக்கூடாது. வாட்டர் பம்ப் இடுக்கி. கடுமையான பிடிப்பு மற்றும் இறுக்கத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. அட்ஜஸ்டபிள் ரிஞ்ச். கனமான வேலையை கையாளும் போது கைப்பிடி பகுதியை சுத்தியலால் அடிக்காதீர்கள். பைப் ரிஞ்ச். சுத்தியலாக பயன்படுத்தக்கூடாது. நெம்புகோல் தவிர்க்கப்பட வேண்டும். குழாயின் அளவிற்கேற்ப சரியான அளவை பயன்படுத்தவும். ஸ்பிரிட் லெவல். பயன்படுத்திய பிறகு எரிய வேண்டாம். பால்பீன் சுத்தியல். ஆப்பு இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம். உயரத்தில் இருந்து வீச வேண்டாம். இரட்டை முனை ஸ்பேனர். வேலை நிறுத்தத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். நெம்புகோல் கொண்டு பயன்படுத்த வேண்டாம். ட்ரோவல். ஃபெரூல் இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம். விரிசல் அல்லது வளைந்த துருவலை பயன்படுத்த வேண்டாம். டைஸ்டாக்குடன் டைஸ். விரைவாக வெட்டுவதற்கு அதிக ஆழம் கொடுக்க வேண்டாம். லூப்ரிகேஷன் ஆயிலை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். பைப் வைஸ். கைப்பிடியை அதிகமாக இருக்க வேண்டாம். மறுபரிசீலனை. இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாங்கள் விவாதித்தோம். பணியிடத்தில் அளவிடும் கருவிகளை வைத்து தேவையான நீளத்தை அளவிடவும். வெட்டும் கருவிகளை திறமையாக பயன்படுத்தவும். சரி செய்யக்கூடிய குறடு, நீர்ப்பம்ப் இடுக்கி மற்றும் குழாய் குறடு ஆகியவற்றை பயன்படுத்தவும். குழாய்களில் வெளிப்புற நூல்களை வெட்டுவதற்கு ராட்செட் டை செட் பயன்படுத்தவும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர், வாஷர் மற்றும் ஸ்பேனர் பயன்படுத்தவும். பிளம்பர் கை கருவிகளின் முக்கியத்துவம், அவற்றின் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை புரிந்து கொள்ளுங்கள்.
இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.